ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு மீனான ஒரு பொண்ணு ரொம்ப நாள் கழிச்சு அவளுக்கு ஒரு வேலை கிடைச்சு அந்த வேலைக்கு போகிறான். அந்த வேலைக்கு போனோன்னு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. பட் அவளுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை, பட் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. பட் அவள் லைஃப் ஓகே நார்மலாக போயிட்டுருக்கு. ஒன் டே ஜாப்பில் ஏதோ ஒரு மிஸ்டேக். வாட்சர் ஒரே திட்டுறாங்க. அவங்க கோவர்க்கர்ஸ் முன்னாடி திட்டும்போது யாருமே எதுவுமே சொல்லலை. ஆக்சுவலி மீனா சாஃப்டான கேரக்டர்லாம் கிடையாது, அவள் ரொம்ப கோபக்காரி. அவளுக்கு திட்டும்போது எதிர்த்து பேசணும், தன் நியாயத்தை நியமிக்கணும்னு ரொம்ப கோவம் வந்துச்சு. பட் அவள் என்ன நினச்சான்னு தெரியல. ஒருவேளை அவளுக்கு ரொம்ப வெயிட் பண்ணி இந்த வேலை கிடைச்சனால அவள் அமைதியாக இருந்தாலான்னு தெரியல. பட் அவள் அமைதியாகவே இருந்தாள். ஆனால் மனசில் ஒன்றே ஒன்று தான் நினச்சா, ஏசப்பா நான் இந்த தப்பு செய்யலன்னு தெரியும், நீனும் பார்த்துட்ருக்கீங்கல்ல, நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அமைதியாக இருந்தான். ரொம்ப நாள் கழிச்சு அந்த தப்பு இவ பண்ணலன்னு சொல்லிட்டு உண்மை வெளியே வரவும் எல்லாருமே மன்னிப்பு கேட்டாங்க. கோவர்க்கர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. அப்போ அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னா, நான் எதுவுமே பண்ணலை, என்னோட ஏசப்பா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்க, என்னோட கை எல்லாத்தையும் அவர் எனக்காக போர் செஞ்சாங்க, நான் பெருமையாக சொல்லுவேன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போயிட்டான். ஆமாம், சம்டைம்ஸ் அமைதியாக இருக்கிறது கூட ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஒன்று வந்துட்டு சொல்லும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த வசனம் சொல்லிட்டு. ஆமாம், யாத்ராகம் 14:14 நீங்கள் அமைதியாக இருந்தாலே போதும், எந்த ஒரு சிச்சுவேஷனாக இருந்தாலும் ஏசப்பா இருக்க, அவர் உங்களுக்காக போராடுவார். ஆமென்.